आय नमो भगवते वासुदेवाय। देवाय नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। तथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामिथं। हरे कृष्णा। நேத்து பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். பகவானோட பல்வேறு ரூபங்கள், அதாவது வராக ரூபம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பகவான் ஒத்துக்காம இருக்கிறவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவான் அஜித்தா யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவர். வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நீர் உலகின் தலைவன் வருணன். அவரோட தலைநகரமா இருக்கிற விபாவரி அந்த இடத்துக்கு போய் இரண்யாட்சன் கால்ல விழுந்து, ஆனா கீழ் குலத்தாவனே அப்படின்னு கேலி பண்ணி என்னோட போருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். சண்டை இழுத்தார் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. அவர் பகவான்கிட்ட நீ போரிடு அப்படின்னு சொல்லி வருண பகவான் நீ பகவான்கிட்ட போரிடு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பிரபு. பகவானை சரணடைந்தவர்கள் சுலபமாக மாயை கடக்கலாம். ஆட்சி பகவானை திருப்திக்காக செய்ய வேண்டும், புலன்பதற்காக செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேவர்கள் இரண்யாட்சனை பார்த்தோன்னே கருடனை பார்த்த பாம்பு மாதிரி பயந்து போனாங்க இல்லையா? தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். பகவானுக்கும் இரண்யாட்சனுக்கும் இடையே போர். நம்ம எத்தனை ஸ்லோகம் படிக்கணும்? பதம் 3 மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பதம் 3. ஹரே கிருஷ்ணா. ஆகைனம் ஏ அக்ஞமஹீம் விமுஞ்சமோ ரசௌகசாம் விஸ்வஸ்ருஜேயமர்ப்பிதா ந ஸ்வஸ்தி யாஸ்யஸ்ய நயா மமேக்ஷதஹ சுராதமாசாதித சூகராக்ருதே. நேற்று என்ன சொன்னாரு? வனகோச்சர மிருக அப்படின்னு பகவானை பார்த்து ஹிரண்யாக்ஷன் நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னாரு. இந்த அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அசுரன் பகவானை அழைத்தான். ஓ தேவர்களில் சிறந்தவரே, காட்டுப்பன்றியின் வடிவத்தில் இருப்பவரே,
நான் கூறுவதை கேளுங்கள். கீழ் உலகில் வாழ்பவர்களும் இந்த பூமியும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இதை என் முன்னிலையில் இருந்து எடுக்க இயலாது. என்னால் காயமடையாதீர்கள். சோ இப்ப என்ன சொல்லி சொல்றாரு? சூக்கரா குருதே, அதாவது காட்டுப்பன்றி அப்படின்னு சொல்லி பகவான ஏளனம் செய்யறார். இந்த மாதிரி பல பல வார்த்தைகளுக்கு ஆச்சாரியர்கள் பலவிதமான விளக்கம் கொடுக்குறாங்க. சரஸ்வதி தேவி வந்து இந்த வார்த்தைகளுக்கு வேற மாதிரியான விளக்கங்களை கொடுக்கறதா சொல்லப்பட்டிருக்கு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம். படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீதர சுவாமி இந்த பதத்திற்கு உரை எழுதும் போது, அசுரன் பரமபுருஷ பகவானின் காட்டுப்பன்றி வடிவை கேலி செய்ய விரும்பினாலும் உண்மையில் அவன் அவரை பல பல வார்த்தைகளால் வழிபடுகிறான் என்று கூறுகிறார். எடுத்துக்காட்டாக அவன் அவரை வன கோசர என அழைக்கிறான். அதன் பொருள் காட்டில் வசிப்பவர் என்பதாகும். ஆனால் மற்றொரு பொருள் நீரில் பள்ளி கொண்டவர் என்பதாகும். விஷ்ணு நீரில் பார்க்கடலில் பள்ளி கொண்டவர். அதனால் பரமபுருஷ பகவானை இந்த முறையில் சரியாக அழைத்தான் என்றே கொள்ளலாம். அசுரன் அவரை குறிப்பிட்டு உள்நோக்கம் இன்றி மிருக என்று அழைத்தான். முதற் கடவுள் சிறந்த முனிவர்களாலும் புனிதர்களாலும் ஆன்மீகவாதிகளாலும் தேடப்பட்டவர். அவன் அவரை அஞ்ஞ என்றும் அழைத்தான். ஸ்ரீதர சுவாமி ஞா என்றால் அறிவு மற்றும் பரமபுருஷ பகவானுக்கு தெரியாமல் எந்த அறிவும் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் மறைமுகமாக இந்த அசுரன் விஷ்ணு எல்லாம் அறிந்தவர் என்றுதான் கூறினான். தீயோன் அவரை சுராதமா என்று அழைத்தான். சுரா என்றால் தேவர்கள், அதமா என்றால் எல்லாவற்றிற்கும் தலைவர் என்று பொருள். அவர் எல்லா தேவர்களுக்கும் தலைவர். அதனால் அவர் எல்லா தேவர்களிலும் சிறந்தவர் அல்லது பகவான். அசுரன் என் முன்னிலையில் என்ற சொற்றொடரை பயன்படுத்திய பொழுது அந்த பொருள் என்னவென்றால், என் முன்னிலையிலும் உங்களால் இந்த பூமியை முழுவதுமாக எடுத்து செல்ல இயலும் என்பதாகும். ந ஸ்வஸ்தி யாஸ்யசி, நீங்கள் கருணையுடன் இந்த பூமியை எங்கள் பாதுகாப்பிலிருந்து எடுத்து சென்றால் அன்று எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க இயலாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதான் வந்து சரஸ்வதி தேவியுடைய அர்த்தம். சரஸ்வதி தேவி வந்து அந்த வார்த்தைகளுக்கு இந்த மாதிரி பகவான புகழ்ந்துதான் அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க என்ன பண்றாங்க, இந்த வார்த்தைகளுடைய உண்மையான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய இகழ்றதுக்காக, பகவானை கேவலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிச்சாலும் ஆனா அதனுடைய அர்த்தம் எப்படி மாறுது, பகவானுடைய புகழ்ச்சியாத்தான் மாறுது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய பொருளுரை படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் சிசுபாலனும் பகவானை வந்து இகழ்ந்து பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அருமையான அர்த்தங்களை கொடுத்து அவங்க வந்து பகவானை புகழ்ந்துதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன இருந்தாலும் அவங்க யாரு, ஜெய விஜயர்கள் தானே, அவங்க பகவானை புகழ்ந்து தானே தீருவாங்க. சோ அதனால ஆச்சாரியர்கள் அர்த்தம் வந்து மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது. தொம்னக சபத்னை அப்வாய கிம் புருதோ, இருக்காங்க ஆன்னு வரணும். யோ மாயையா அந்திய சுரான் பரோஷஜேத் துவாம் யோக மாயா பலமல்ப பௌருஷம் சம்ஸ்தாபிய மூட பிரம்ருஜே சுக்ருச்சுக. நீ கயவன், நீ எங்களை கொல்வதற்காக எங்கள் எதிரிகளால் பேணி காக்கப்பட்டாய் மற்றும் நீ சில அசுரர்களை மறைந்திருந்து கொன்றாய். ஓ முட்டாளே, உன் சக்தி எல்லாம் வெறும் மாயம். அதனால் இன்று உன்னை கொல்வதன் மூலம் என் உறவினர்களுக்கு வாழ்வளிக்கிறேன். சோ இதுக்கு முன்னாடி பகவான் பல அசுரர்களை கொண்டிருக்கார். அதனால வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகிக்கிறாரு. சோ இந்த பொருளுரை நம்ம படிக்கும்போது நமக்கு அற்புதங்கள் வெளிப்படும். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரன் அபவாய என்ற சொல்லை பயன்படுத்தினான். அதன் பொருள் கொல்வதற்காக என்பதாகும். ஸ்ரீதர சுவாமி உரைக்கும் போது கொல்லல் என்பது விடுவித்தல் அல்லது வேறு சொற்களில் பிறப்பும் இறப்பும் உள்ள வழிமுறையை கொல்லல் என்கிறார். பகவான் பிறப்பு இறப்பின் வழிமுறையை கொள்கிறார் மற்றும் அவர் மறைவாக இருக்கிறார். பகவானது அந்தரங்க சக்தியின் செயல்பாடுகள் எண்ணி பார்க்க இயலாதவை. ஆனால் சக்தியின் சிறிய வெளிப்பாட்டினால் பகவான் தன் அருளால் அறிவின்மையிலிருந்து ஒன்றை விடுவிக்க முடியும்.
சுச என்றால் துன்பங்கள். ஜட உலக வாழ்வின் துன்பங்கள் பகவானுடைய அந்தரங்க யோகமாயா எனப்படும் அந்தரங்க சக்தியினால் தணிக்கப்படுகின்றன. உபநிடதங்களில் ஸ்வேதாஸ் வரத உப 6.8 பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே என்று சொல்லப்படுகிறது. பகவான் சாதாரண மனிதனின் கண்களுக்கு புலனாகாதவர். ஆனால் அவரின் சக்தி பல வகையிலும் செயல்படுகிறது. அசுரர்கள் காலக்கேட்டினால் பகவான் தன்னை மறைத்து கொண்டு தன் மாயா சக்தியினால் செயல்படுகிறார் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பகவானை கண்டுவிட்டால் பார்த்தவுடனேயே அவரை கொல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். ஹிரண்யாக்ஷன் அவ்வாறு நினைத்தான். அவன் பகவானிடம் அறைகூவல் விடுத்தான். நீங்கள் எங்கள் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேட்டை செய்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் மறைந்து கொண்டு தேவர்களின் துணையுடன் பல வழிகளிலும் எங்கள் உறவினர்களை கொன்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களை நேருக்கு நேர் பார்க்கிறேன். உங்களை மாயையின் குற்ற செயல்களில் இருந்து என் உறவினர்களை காப்பாற்றுவேன். அசுரர்கள் சொற்களாலும் தத்துவத்தினாலும் பகவானை கொல்வதில் ஆர்வம் காட்டுவது மட்டுமின்றி ஜட உலக உடல் பலத்தினால் ஜட உலகின் உயிர் போக்கும் ஆயுதங்களால் பகவானை கொல்ல முடியும் என்று நினைக்கின்றனர். கம்சன், ராவணன், ஹிரண்யகசிபு போன்றவர்கள் பகவானை கொல்லும் அளவிற்கு தங்களை சக்தி படைத்தவர்களாக எண்ணினார்கள். அசுரர்கள் பகவான் தம்முடைய பலவித சக்திகளினால் மிகவும் அற்புதமாக வேலை செய்ய இயலும் என்பதையும் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருந்து கொண்டே தன் நிலையான இருப்பிடமாகிய கோகுல பிருந்தாவனத்திலும் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள இயலாதவர்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஸ்ரீதர சுவாமி அழகா இந்த கொல்வதற்காக அபவாய அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? நம்முடைய பிறப்பு இறப்பை கொல்பவர், நமக்கு முக்தி வழங்குபவர் அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் கொடுக்கிறாரு. அதே சமயத்துல பகவானுடைய சக்திகள் பராசை சக்தி விவிதைவ சூயத்தே, பகவானுடைய சக்திகள் பல்வேறு வழிகள்ல செயல்படக்கூடியது. பகவான் நேத்தே நம்ம பிரம்ம சம்ஹிதா ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? பகவானுடைய அங்கங்கள் எல்லா அங்கங்களுடைய செயல்களையும் செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி பகவானுடைய சக்திகள் எல்லா விதமான காரியங்களையும் பகவானுக்காக அவங்க அந்த சக்திகளே செய்து முடிச்சிடும். பகவான் எதையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ இங்க அசுரர்கள் நினைக்கிறாங்க தேவர்களுடைய துணையினால பகவான் ஜெயிக்கிறார் அப்படின்னு. உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் என்ன பண்றாங்க? கஷ்டம் வரும்போது ஆத்திரப்படுறதுக்காக அவங்கள்ட்ட போறாங்க. சோ பகவானுக்கு தேவர்களுடைய துணை அவசியம் கிடையாது. பகவான் தேவர்களுடைய துணை கொண்டு போரிடுற மாதிரி இருக்கு. பகவான் ராமச்சந்திரர் அவர் இந்த பூலகத்துக்கு வரும்போது தேவர்கள் எல்லாம் சொல்றார், நீங்கள்லாம் இந்த மாதிரி வானரங்களா எல்லாரும் போய் பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்றார். தேவர்களுடைய பகுதிகள் தான், தேவர்களுடைய விரிவங்கங்கள் தான் வானரங்களா வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு சேனை பகவானுக்கு தேவையா? அவரால் ராவணனை கொல்ல முடியாதா? அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தன்னுடைய சேவை ஒரு வாய்ப்பு, பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதான் அர்த்தமே தவிர, ஏன் அப்படின்னாக்க குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையில பார்த்தோம் அப்படின்னா, அபரே வசுதேவஸ்ய தேவக்யாம் யாசிதோப்யகாத் அஜஸ்துவம் அஷ்யசேமாய வதாயச்ச சுரத்விஷாம். அங்க சுரத்விஷாம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. சுர அப்படின்னா தேவர்கள், சுரத்விஷாம் அப்படின்னா தேவர்களுடைய எதிரிகள். நீங்க எதுக்காக அவதரிக்கிறீங்க? சில பேர் சொல்றாங்க, அப்புறே வசுதேவஸ்ய தேவக்யாம் யாச்சிதோப்யகா, நீங்க வசுதேவருக்கும் தேவகிக்கும் இந்த கஷ்டத்துல இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்காக நீங்க அவதரிச்சீங்க அப்படின்னு சில பேர் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. குந்தி மகாராணி பகவான் அவதாரம் பண்றதுக்கு எண்ணற்ற காரணங்களை அடுக்கிக்கிட்டே வர்றாங்க. அதுல ஒரு காரணம் இது சொல்றாங்க, அப்புறே வசுதேவஸ்ய தேவக்யாம் யாச்சிதோ அப்யகா அஜஸ்துவம் அஷ்ய சேவாய. அஜ நீங்க பிறப்பற்றவர், ஆனா என்ன பண்ணிருக்கீங்க? அவதாரம் பண்ணிருக்கீங்க. எதுக்காக? சுரத்விஷாம், அசுரர்களை கொள்வதற்காக நீங்க அவதரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி தேவர்களுக்கு நன்மை செய்யறாரே தவிர தேவர்களால பகவான் எந்த நன்மையும் அடைகிறது கிடையாது. ஆனா இது அசுரர்களுக்கு புரியறது கிடையாது. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க? தன்னுடைய உடல் பலத்தினால, தன்னுடைய அறிவினால, தன்னுடைய செல்வத்தினால பல விதங்கள்ல தன்னால பகவான கொல்ல முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது முட்டாள்தனம் தானே. அதான் இன்றைய விஞ்ஞானிகளும் நினைக்கிறாங்க. நம்மளுடைய கண்டுபிடிப்புகளால, விஞ்ஞான கருவிகளால நம்ம என்ன பண்ணலாம்? சந்திரன் அடையலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா எதையும் அவங்களால பண்ண முடியாது.
त्वयि संस्थिते कथया शीर्षण्य भुजच्युताय ये च तुभ्यं बलिं हरन्त्यर्षयो ये च देवाः स्वयं सर्वेण भविष्यन्त्यमूलाः. அசுரன் தொடர்ந்தான், என் கையினால் சுழற்சி எரியப்பட்ட கதையினால் உன் மண்டையோடு நொறுங்கி நீ கொல்லப்பட்டு விழும்போது பக்தியினால் உனக்கு வேள்வியும் நைவேத்தியமும் தரும் தேவர்களும் முனிவர்களும் வேறற்ற மரங்கள் போல் தானாகவே வீழ்த்துப்படுவார்கள். இப்போ சண்டை போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா வார்த்தைகளால சண்டை போடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறது, ஸ்நேகம். அந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி இது வாய் சவாடல் சொல்லுவாங்கல்ல, முடிஞ்சா என்ன அடிச்சுப்பார், அது பண்ணிப்பார், இது பண்ணிப்பார் அப்படின்னு. அதனால இந்த வார்த்தைகளால என்ன பண்றாங்க, முதல்ல சண்டையிடுறாங்க. சோ அதுதான் இங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஹிரண்யாக்ஷன் பகவானை பார்த்து சொல்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மறைநூல்களில் பரிந்துரைக்கப்பட்ட குறிப்பிட்ட வழிகளில் பக்தர்கள் பகவானை வழிபடும் போது அசுரர்கள் மிகவும் அமைதி குலைந்து காணப்படுகிறார்கள். வேத புத்தகங்களில் முன் அனுபவமற்ற பக்தர்கள் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவையாவன: பகவானின் திருநாமங்களை கேட்டலும் உச்சரித்தலும், எப்பொழுதும் அவர் நினைவாகவே இருத்தலும், கோயில்களில் உள்ள பகவானின் அவதார வடிவங்களை வணங்கி மணிகளை கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்தலும், மற்றும் உலகில் முழு அமைதி பெறவும் தெய்வத்தன்மை உள்ளவர்களை அதிகரிக்கவும் கிருஷ்ண உணர்வு நிலை செயல்களில் ஈடுபடுவதும் ஆகும். அசுரர்கள் இப்படிப்பட்ட செயலை விரும்புவதில்லை. அவர்கள் எப்போதும் பகவானிடமும் அவர் பக்தர்களிடமும் பொறாமை கொண்டவர்கள். கோயிலுக்கு சென்று வழிபடுதல் கூடாது, ஆனால் புலன்களின் திருப்திக்காக ஜட உலக முன்னேற்றங்களை உருவாக்குதல் என்கிற அவர்களின் பிரச்சாரம் எப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அசுரனான ஹிரண்யாட்சன் பகவானை நேருக்கு நேர் பார்த்தவுடன் தன் சக்தி வாய்ந்த கதையினால் பரமபுருஷ பகவானை கொல்வதன் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு காண விரும்பினான். வேறில்லாத மரம் என்று அசுரனால் இங்கு எல்லாவற்றிற்கும் வேர் என்று ஒப்புக்கொள்கிறது மிகவும் முக்கியமானது. ஓகே, பக்தர்கள் பகவானை எல்லாவற்றிற்கும் வேர் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். உடல் உறுப்புகளுக்கு அந்த லைன் இல்ல மாதாஜி. ஓகே. உடல் உறுப்புகளுக்கு சக்தி தரும் பிறப்பிடமாக வயிறு உள்ளது போல் ஜட புனித உலகங்களுக்கு சக்தி தரும் மூல பிறப்பிடமாக பகவான் உள்ளார் என்பது அவர்கள் எடுத்துக்காட்டு ஆகும். எனவே உடல் உறுப்புகளை திருப்தி செய்ய வயிற்றிற்கு உணவு அளிப்பது போல கிருஷ்ணரை பற்றிய விழிப்புணர்வு அல்லது கிருஷ்ணரிடம் அன்பு கொள்வது எல்லா மகிழ்ச்சிக்குரிய காரணங்களை திருப்தி செய்யும் உயர்ந்த வழியாகும். தீயோன் இந்த மூலத்தை வேருடன் அழிக்க விரும்பினான். ஏனென்றால் இந்த வேர் பகவான் கண்காணிக்கப்பட்டால் பகவானின் பக்தர்களின் செயல்பாடுகள் தானாகவே நின்றுவிடும். அசுரன் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் திருப்தி அடைவான். அசுரர்கள் தங்களின் மன நிறைவுக்காக எப்போதும் பகவானற்ற சமுதாயத்தை கொள்வதில் ஆர்வமுடையவர்கள். ஸ்ரீதர சுவாமியின் கூற்றுப்படி பரமபுருஷ பகவானால் அசுரனின் கதாயுதம் பறிக்கப்பட்டால் அனுபவமற்ற புதிய பக்தர்கள் மட்டுமல்லாமல் பழைய அறிவு கூர்மையுடைய பக்தர்களும் மிகவும் திருப்தி அடைவார்கள் என்று இந்த பதம் பொருள் தருகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம 9 விதமான பக்தி சேவைகள்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகம் யார் சொல்றீங்க? நவவித பக்திக்கு உண்டான ஸ்லோகம் என்னாச்சு? ஓகே. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த ஸ்லோகத்தை மறக்கவே கூடாது. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நவவித பக்திக்கு உண்டான ஸ்லோகம். பிரகலாதர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். பிரகலாதர் சொல்ற ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதோ விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணாக கிரியதே பகவத் தத்தா யன்மன்யே அதிதமுத்தமம். அதிதமுத்தமம், இதுதான் இருக்கிறதுலே உத்தமமான காரியம். என்கிட்ட கேட்டா இதுதான் இருக்கிறதுலே உத்தமமான காரியம். இதி பும்சார்பிதோ விஷ்ணு பகவச்சே நவலக்ஷணாக. இந்த நவலக்ஷணம் 9 விதமான பக்தி சேவையில ஈடுபடுறதுதான் மனிதர்களுக்கு மிகவும் உத்தமமான காரியம் அப்படின்னு பிரகலாதர் சொல்றார். அதனால இந்த ஸ்லோகத்தை மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஸ்லோகத்தை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படி நாம ஆரம்ப நிலையில இருக்கிற நாம
இந்த நவவித பக்தியில ஈடுபடணும். பகவானை பத்தி கேட்கணும், பகவானுடைய புகழை பாடணும், அவரை ஸ்மரணம், அவரை வந்து நினைவுல வச்சுக்கணும். ஸ்ரவணம்னா கேட்கறது, கீர்த்தனம்னா அவருடைய புகழை பாடுதல், இந்த மாதிரி பேசுறது எல்லாமே கீர்த்தனம். பகவானுடைய சேவைகள் எல்லாமே கீர்த்தனம். அப்புறம் அவரை நாம ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரணம் ரொம்ப முக்கியம். விஷ்ணுவுடைய ஸ்மரணத்துல நாம இருக்கணும், பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கணும், விஷ்ணு ஸ்மரணம். அதுக்கப்புறம் பாத சேவனம், பகவானுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு சேவையில நம்ம வந்து செய்யணும், சேவை செய்யணும். அர்ச்சனம், பகவானை புகழ்ந்து அவரை வந்து பூஜிக்கிறது, இதெல்லாம் வந்து அர்ச்சனம். வந்தனம், விழுந்து நமஸ்காரம் பண்றது, பகவானுக்கு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்றது, வந்தனம். அதுக்கப்புறம் தாசியம், பகவானுக்கு தாசிய பாவத்துல பகவானுக்கு சேவை செய்யுது. இது எல்லாத்துக்கும் நவவித பக்திக்கும் 9 விதமான பக்தர்கள் உதாரணமா இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திரும்ப சொல்லணுமா? ஸ்ரவணம், கீர்த்தனம் ஃபாஸ்டா பாத்துடலாமா? ஸ்ரவணத்துக்கு யார் உதாரணம்? பரீட்சித் மகாராஜ். கீர்த்தனத்துக்கு யார் உதாரணம்? சுகதேவ கோஸ்வாமி. அவருக்கு பாகவதத்தை சொன்ன சுகதேவ கோஸ்வாமி. ஸ்மரணம் பிரகலாதரே அதுக்கு உதாரணம். பிரகலாதரே வந்து ஸ்மரணத்துக்கு உதாரணம். பாத சேவனம் மகாலட்சுமி தாயார். ஓகே. அதுக்கப்புறம் பாத சேவனம், வந்தனம், பிருந்தாவனத்துக்குள்ள பிருந்தாவனத்துக்கு போகும்போதே பகவானுடைய ஸ்மரணத்துலதான் போறாரு. ஆனா பிருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் முதல்ல எதை பாக்குறாரு? சின்னங்களை பாக்குறாரு. அந்த பிருந்தாவனத்துடைய அந்த தூசியில வந்து பகவானுடைய பாத சின்னங்களை பாக்குறாரு. உடனே தேர்ல இருந்து தொபகடின்னு குதிச்சு என்ன பண்றாரு? அதுல நமஸ்காரம் பண்றாரு. பாத சின்னங்களை பார்த்த உடனே அவர் வந்து அவ்வளவு ஒரு பக்தி பரவசத்தோட அவர் விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. சோ வந்தனம். அடுத்தது அர்ச்சனம், யாரு? பிருத்து மகாராஜா. பகவான அர்ச்சனம் செய்யறார். வந்தனம், அர்ச்சனம், வந்தனம். தாஸ்யம், பலி மகாராஜா மாதாஜி. பலி மகாராஜா. ஏன்னா அவர் வந்து தன்னையே வந்து என்ன பண்ணார்? சாதாரணமா கொடுக்கல. சோ வாமன தேவர் வந்து யாசகம் பண்றதுக்கு வந்தார் பலி கிட்ட. 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு யாசகம் பண்ண வந்தார். ஆனா பகவான் என்ன பண்ணார்? 2 அடியில எல்லாத்தையும் அளந்துட்டார். 2 அடியில எல்லாத்தையும் அளந்துட்டு பலி கிட்ட சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன், இப்போ கைது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வருணனால கைது பண்ணிடுறாரு. கைது பண்ணி ஒரு மிருகம் மாதிரி பலியுடைய அரண்மனையிலேயே பலியை வந்து இழுத்துட்டு வர்றார். பலியுடைய சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துட்டார் வாமனர். உட்கார்ந்துகிட்டு சொல்ற, நீ சொன்ன வார்த்தையை தவறிட்ட, உன்னுடைய வாக்குறுதியில இருந்து நீ மீறிட்ட. 3 அடி கொடுக்குறேன்னு சொன்ன இல்லையா? 3 அடி நீ கொடுக்கல, அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப பலி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க யாசகம் பண்ண வந்துட்டு என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கைதி மாதிரி கட்டி கொண்டு வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வாக்குறுதியை மீறிட்டேன் அப்படின்னு வேற சொல்றீங்களா அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன பண்றாரு? 3வது அடி தானே, என் தலையில வச்சு என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதனால அவர் மகாஜனமானார். சோ பகவானுடைய எல்லா விதமான சூழ்நிலைகள், பகவான் தனக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் அவர் அனுகூலமா எடுத்துக்கிட்டார். சோ அதனால ஒரு மகாஜனமாகி அவர் இருக்கார். ஆத்ம நிவேதனத்துக்கு அவர் உதாரணம். ஓகே. சோ இந்த 9 விதமான பக்தி சேவையில நாம ஈடுபடணும். பிரபுபாதர் முக்கியமா என்ன சொல்றாருங்க அப்படின்னாக்க, இந்த பக்தி சேவைய மக்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது தான் யாருடைய வேலை? அசுரர்களுடைய வேலை. எங்கெல்லாம் எங்கேயாவது பகவானை பத்தி பேச்சு, பகவானை பத்தின விஷயங்கள் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அதுக்கு உடனே எதிர்ப்பு தெரிவிச்சு அதை நடக்காம பண்றதுக்கு அசுரர்கள் ரொம்ப முனைப்பா காத்திருக்காங்க. இதுதான் அசுரர்களுடைய வேலை. ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால வெற்றி கொண்டு எல்லா இடத்துலயும் பகவானுடைய நாமம் ஒழிக்கிறதுக்கு நம்மளால முடிந்த அந்த சேவையில நாம ஈடுபடணும். சோ அப்போ ஸ்ரீதர சுவாமி சொல்றார், இந்த அர்த்தம் எல்லாம் கிடையாது,
அந்த அசுரனுடைய கதாயுதம் கீழே விழுந்தது அப்படின்னா பக்தர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? ஜெய் ஜெய் ஜெய், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எப்போ அந்த அசுரன் வந்து வீழ்ச்சி அடைகிறானோ அப்போ பக்தர்கள் வந்து மகிழ்வாங்க அப்படின்னு சொல்ற. சதும்யமாரோரி ரிதுருக்ததோ மரை தம்ஷாக் ரகாம் காமு பலஷ்யபி தாம் நோதம் மிருண்மீரகாத் அம்பு மத்யாத் கிராஹா ஹதி சகரேனுச்சதே பக. அசுரனின் அம்பு போல் தைக்கும் தீய சொற்களால் பகவான் வேதனைப்பட்ட போதிலும் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டார். ஆனால் அவருடைய கொம்புகளின் நுனியில் இருந்த பூமி அச்சப்படுவதைக் கண்டு ஓர் ஆண் யானை தன் பெண் யானையுடன் ஒரு முதலையால் தாக்கப்படும் பொழுது எவ்வாறு வீரிட்டு கொண்டு எழுமோ அதுபோல் அவர் நீரிலிருந்து எழும்பினார். பகவான் முக்கியமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கார். என்ன காரியம்? இந்த கர்ப்போதக கடல்ல பூமி வந்து அழுந்தி கீழே போய் கிடக்கு. அதை மீட்டு எடுக்கிறதுக்காகத்தான் அவர் வந்தார். வராக அவதாரம் எடுத்து வந்தார். அப்போ அந்த பூமி எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்த்து அது தன்னுடைய கொம்புகள்ல வச்சுக்கிட்டார். அந்த பூமி இப்போ பகவானுடைய கொம்புகள்ல இருக்கு. அதை கொண்டு வந்து திரும்ப பூமியில மேல வைக்கணும், அந்த தண்ணி மேல வைக்கணும். ஆனா அதுக்குள்ள யார் வந்து டிஸ்டர்ப் பண்றா? இந்த ஹிரண்யாக்ஷன் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளால பகவானை வந்து ரொம்ப இழுக்கிறார். ஆனா பகவான் என்ன பண்றார்? முதல் இப்போ பேசுறதெல்லாம் அவர் கேட்கல. இது நல்ல பாடம் நமக்கு. நாம பக்தி சேவையில ஈடுபட்டிருக்கும் போது நம்ம சுத்தி யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ அதுல நாம கவனம் செலுத்தக்கூடாது. சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா இஸ்கானுக்கு வந்தா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை ஆகும். அது என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதா ஒரு கோவிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா வந்தோமான்னு வரணும், அதோட விட்டுறணும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப மாலையை வச்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. யார் வேலை எல்லாம் பாப்பா? எந்த கோவில உனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி பல எதிர்ப்புகள் நம்மளை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். அது இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது குடிக்க கூடாது, அது அங்க சாப்பிடக்கூடாது, இங்க சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் என்ன இருக்கு? நல்ல வாழ்க்கையில இப்ப இருக்கிற இந்த நிலையில எவ்வளவு புதுசா வந்து கண்டுபிடிச்சு நம்ம சாப்பிடறதுக்கு எவ்வளவு புதுசா வருது. அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி நீ வந்து ஒரு சட்டத்திட்டத்துல மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இயக்கத்துல போய் மாட்டிக்கிட்டு ஏன் கஷ்டப்படணும்? இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா இத்தனை நாள் நம்ம கோயிலுக்கு போயிருக்கோமே, இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? எதுக்கு தேவையில்லாத காரியம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல முடியாது. பகவான் என்ன பண்றார்? இந்த அசுரனுடைய வார்த்தைகள்ல அவருக்கு வந்து வருத்தம் இருக்கு, மனசுல பகவானுக்கு வருத்தம் இருக்கு. ஆனாலும் அதை வந்து கண்டுக்கவே இல்லை, தூக்கி புறமா போட்டார். தன்னுடைய காரியத்துல முனைப்பா இருக்கார். இப்ப என்ன பண்ணணும்? பூமியை காப்பாற்றணும், என்னுடைய பக்தனை காப்பாற்றணும். சோ அதனால அந்த காரியத்துல ரொம்ப முனைப்பா வந்து பகவான் செயல்படுறார். உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். மாயாவாத தத்துவவாதியால் பகவானுக்கு உணர்வுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள இயலாது. பகவான் யாரேனும் அவரை வழிபடும் போது திருப்தி அடைவார். அது போலவே யாரேனும் பகவான் இகழ்ந்துரைத்தாலோ அல்லது அவரை தீய பெயர்களால் அழைத்தாலோ பகவான் அதிருப்தி அடைவார். பரமபுருஷ பகவான் தீயோர்களான மாயாவாத தத்துவவாதிகளால் இகழப்படுகிறார். அவர்கள் பகவானுக்கு தலை இல்லை, வடிவம் இல்லை, வாழும் தன்மை இல்லை, கால்கள் இல்லை, கைகளோ அல்லது பிற உடல் உறுப்புகளோ இல்லை என்கிறார்கள். அத்தோடு மட்டுமின்றி அவர்கள் பகவான் இறந்தவர் அல்லது முடமானவர் என்கின்றனர். பரமபுருஷ பகவானை பற்றி இந்த எல்லா தவறான கருத்துக்களும் அவருக்கு அதிருப்தியை தரும் மூலமாகும். அவர் இத்தகைய நாத்திக வர்ணைகளால் எப்பொழுதும் மகிழ்வதில்லை. இந்த விஷயத்தில் தீயோர்களின் துளைத்தெடுக்கும் சொற்களால் பகவான் வருத்தப்பட்டாலும் அவருடைய பக்தர்களாகிய தேவர்களின் திருப்திக்காக அவர் பூமியை இதரிலிருந்து நீக்கினார். பகவானும் நம்மை போன்ற மென்மையான உணர்ச்சி மிக்கவர் என்பது முடிவு. அவர் நம்முடைய வழிபாட்டால் திருப்தி அடைகிறார். அவருக்கு எதிரான நம்முடைய கொடிய வார்த்தைகளால் அதிருப்தி அடைகிறார். அவருடைய பக்தர்களுக்கும் பாதுகாப்பு தருவதற்காக அவர் நாத்திகர்களின் அவமதிப்பு மிக்க வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நமக்கு எப்படி உணர்வுகள் இருக்கு? நமக்கு எப்படி இந்த உணர்வுகள் வந்தது? நம்மள யாராவது பேசும்போது நமக்கு சந்தோஷம் இல்ல வருத்தம் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா பகவானுக்கு அந்த உணர்வுகள் இருக்கு, அதனால நமக்கு இருக்கு. பகவானை வந்து உத்தம ஸ்லோக வார்த்தையா அற்புதமான வார்த்தைகளால புகழும் போது பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த மாதிரி அவரை பத்தி தவறான வார்த்தைகளை சொல்லும் போது பகவான் வந்து மனசுல வருத்தம் அடைகிறார். அவருக்கும் வருத்தம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு. அவர் யாரு கிடையாது, எந்த உணர்வுகளும் இல்லாத ஒரு கல்லோ மரமோ கிடையாது. ஓகே, இங்க மாயாவாதிகள் வந்து பகவானுக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, உடல் உறுப்புகள் இல்லை, எப்படிலாம் இதெல்லாம் எப்படி சொல்றாங்க? அவங்க யாருக்காவது இது என்னன்னு புரியுதா? என்னது இது?
எதுக்காக பிரபுபாதர் இதை கொடுத்திருக்காரு? அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதா? ஜெகநாதர் சொல்றாங்களா மாதாஜி? வடிவம் சொல்றாங்களா மாதாஜி? பகவான் வந்து ஒளி வடிவமானவர் இதுக்காக சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். பகவானுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மாயாவாதிகளுடைய கருத்து என்ன? பகவானுக்கு உருவம் இல்லை, அருவமா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கை இல்ல, கால் இல்ல, உடல் உறுப்புகள் இல்ல, எதுவுமே இல்ல, அவர் அருவமானவர் அப்படின்னு சொல்லும் போது பகவானுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வந்து பிரம்ம சம்ஹிதையை படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பிரம்ம சம்ஹிதையில நம்ம வந்து பாக்குறோம், பகவானுடைய ரூபம் ஷியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் பாக்குறோம். அழகான வடிவம் இருக்கு பகவானுக்கு, இத்தனை அற்புதமான ரூபம் உடையவர் பகவான். ஆனா அவருக்கு போய் உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குழந்தைய யாராவது பார்த்து என்ன உன் குழந்தை எப்படி இருக்கு, ஒரே கருப்பா, ஏன் கையெல்லாம் எப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம குழந்தை எப்படி இருந்தாலும் நமக்கு அது என்னதான், அது நம்ம குழந்தை இல்லையா? சோ அந்த மாதிரி என்னுடைய பகவான், அவரை போய் இப்படி சொல்லும் போது பக்தனுக்கு எப்படி இருக்கும்? பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லும் போது பக்தர்கள் வந்து எவ்வளவு வருத்தப்படுவாங்க. பக்தர்கள் வருத்தப்பட்டா பகவானுக்கு அது எவ்வளவு வருத்தமா இருக்கும். சோ அதனால மாயாவாதிகள் கிருஷ்ண அபராதி. மாயாவாதி யாரு? கிருஷ்ணருக்கு அபராதம் செய்யக்கூடியவர்கள். அவங்களுடைய அந்த விமர்சனத்தை கேட்கவே கூடாது. அவங்க பகவானை பத்தி வர்ணிக்கும் போது அப்படியே கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய முடிவான கருத்து என்ன? பகவானுக்கு உருவம் கிடையாது அப்படிங்கிறதுதான். சோ அதனாலதான் வந்து இங்க வந்து அதை பிரபுபாதர் வந்து சொல்றார். சோ ஆனாலும் பகவான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தான் எடுத்துக்கொண்ட காரியம் தன் பக்தர்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுல அவர் என்ன பண்றார்? ரொம்ப முனைப்பா இருக்கார். தம் நிக சரந்தம் சலிலாத நுத்ருதோ ஹிரண்யகேஷா திரவிதம் யதா ஜஷக கராலதம் ஸ்ரோ சனிநிஸ்வதோ பிரவீத் கதக் பிரியாம் கிம் துவஸ்தாம் விகர்ஹிதம். தங்கமயமான முடியை கொண்ட தலையும் பயம் தரும் கொம்புகளும் உடைய அசுரன் முதலை யானையை துரத்துவது போல் நீரிழிந்து எழும் பகவானை துரத்தினான். இடி போல முழங்கிக் கொண்டு அவன் கூறினான், அரைகோல் விடுக்கின்ற எதிரியின் முன்னால் இருந்து ஓட உனக்கு வெட்கமாக இல்லையா? வெட்கமற்ற உயிரினங்களுக்கு பழி என்று எதுவும் கிடையாது. சோ பகவான் பயந்து ஓடினாலும் அவர் ரன்சோர் அப்படின்னு கொண்டாடப்படுவார். அது அவருக்கு தெரியல, பகவான் பயந்து ஓடுறார். ஆனாலும் அவர் யாரு? ரணச்சோரா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொண்டாடப்படுகிறார். ஆனா இங்க வந்து பகவான் வந்து பயந்தெல்லாம் ஓடல. பகவானுக்கு முக்கியமான காரியம் இருக்கு. இப்பவும் கூட சண்டை போடுறதுக்கு என்ன கிடையாது, சமயம் கிடையாது. பூமியை கொண்டது காப்பாத்தி கொண்டு போய் மேல வைக்கணும், அந்த முக்கியமான காரியத்துல ஈடுபட்டு இருக்காரு. ஆனா அதை அவன் புரிஞ்சுக்கல. கௌரவ பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன். ஆஸ்தா பக்திவேதாந்த பகவான் பூமியை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டு அதை விடுவிப்பதற்காக நீரில் இருந்து வெளியில் வந்த பொழுது அசுரன் அவரை அவமதித்து மிக்க சொற்களால் கேலி செய்தான். ஆனால் பகவான் தன் கடமையை உணர்ந்தவராவதில் இதை குறித்து கவலைப்படவில்லை. கடமை உணர்வு மிக்கவருக்கு பயன்படுத்துவதற்கு ஏதும் இல்லை. அதுபோல சக்தி உள்ளவர்கள் எதிரியின் கேலிக்கோ அல்லது இரக்கமற்ற சொற்களுக்கோ அச்சம் ஏற்படுத்துவதில்லை. பகவான் யாரிடமும் பயப்படுவதற்கு ஏதும் இல்லை. ஆயினும் அவர் அவருடைய எதிரியை புறக்கணிப்பதன் மூலம் கருணை காட்டினார். அவர் வெளிப்படையாக அரைக்கூவலில் இருந்து விட்டாலும் அது பூமியை பேரிடத்தில் இருந்து காப்பதற்காக அவர் இரண்யட்சனின் கேலி மிகுந்த சொற்களை பொறுத்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத் பக்தர்களும் இப்படித்தான். பிரபுபாதரை விமர்சனம் செய்யாதவங்க யாரும் கிடையாது. ஏகப்பட்ட விமர்சனங்களை பிரபுபாதரை எதிர்கொண்டார். வெளிநாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாலையும் அவர் வந்து ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து தீட்சை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாம் கூடல் கொடுக்குறீங்க, அவங்களெல்லாம் வந்து விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடுத்துறீங்க, இவங்கெல்லாம் மிலேச்சர்கள் அப்படின்லாம் வந்து ரொம்ப மோசமா வந்து பிரபுபாதர் வந்து விமர்சனம் செய்தார். ஆனா பிரபுபாதர் எதையும் கண்டுக்கல, அவங்களுடைய விமர்சனங்களெல்லாம் எதையும் வந்து கண்டுக்கல. அதே சமயத்துல அந்த விமர்சனம் செய்தவங்களே என்ன பண்ண வச்சார்? ஒத்துக்க வச்சார். என்னுடைய பக்தர்கள் எப்படிப்பட்டவங்க, கிருஷ்ண பக்தர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத அவர் சொல்லுவார். டான்சிங் ஒயிட் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய சிஷ்யர்களுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காரு? டான்சிங் ஒயிட் எலிஃபென்ட்ஸ், நடனமாடக்கூடிய வெள்ளை யானைகள் அப்படின்னு சொன்னார்.
சோ பிருந்தாவனத்து வீதிகள்ல, பாம்பே வீதிகள்ல, சூரத், இந்த மாதிரி கல்கட்டா, இந்த மாதிரி பெருநகரங்கள்ல நகர சங்கீர்த்தனம், வெளிநாட்டு சின்ன சின்ன பசங்க 25 வயசு 26 வயசு இருக்கக்கூடிய இளம் வாலிபர்களும் பெண்களும் ஹரிநாமத்தை பாடி கைகளை உயர்த்தி ஆடிட்டு போகும்போது அதை பார்த்து எவ்வளவு இந்தியர்கள் மனம் மகிழ்ந்தாங்க தெரியுமா. இந்த மாதிரியா இவங்க இல்லாம ஹரிநாமத்தை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தது, ஆனா அதே எதிர்க்கிறவங்களையும் பிரபுபாதர் என்ன செஞ்சார், ஏத்துக்க வச்சார். சோ அதுதான் நம்மளுடைய கடமை அப்படிங்கறதுல நாம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களுடைய விமர்சனத்தை பார்த்து நம்ம பின்வாங்க கூடாது. சகாமுதஸ்தாத்ஸ நிலஸ்ய கோச்சரே வின்யஸ்ய தஸ்யா மததா ததாத் சவசத்வம் அபிஷ்டுதோ விஸ்வவஸ்ருஜா பிரசூனைர் பூரியமானோ விபுதைஹி பஸ்யதோரேஹி. பகவான் பூமியை நீரின் மேற்பரப்பில் தன்னுடைய பார்வைக்குள் வைத்து தன்னுடைய சக்தியை நீரின் மேல் மிதக்கும் சக்தியாக மாற்றி அவளுக்கு அதை கொடுத்தார். எதிரி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அண்டத்தை படைப்பவராகிய பிரம்மா பகவானை போற்றினார். மற்ற தேவர்கள் அவர் மீது பூமாரி பொழிந்தார்கள். சோ பூமி அதனுடைய இடத்துல வைக்கப்பட்ட உடனே பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. எதுக்காக இந்த பூமியை தேட ஆரம்பிச்சாங்க? எந்த கான்டெக்ட்ல நம்ம இந்த லீலையை பாக்குறோம்? மாதாஜி மனுவும் வாழறதுக்காக இடம் தேடி இருந்தாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. இவ்வளவு அழகா ஞாபகம் வச்சு சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி மாதாஜி. வெரி குட், வெரி குட். சோ சுயம்புவ மனுவும் சதரூபாவும் வந்தாங்க. பிரம்மா கிட்ட பிரம்மா சொன்னார், நீங்க பிரஜாபதிகளா ஆகணும்னு சொன்னார். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன கேட்டாங்க, நாங்க எங்க போய் இருக்கணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் பார்த்தா எதை காணும், பூமியவே காணும். சோ அதனாலதான் பகவான் இந்த வராக அவதாரம் எடுத்து பூமியை திரும்ப அதனுடைய இடத்துல வைக்க போனார். ஒரு காரியத்துல எத்தனை காரியத்தை பகவான் நிறைவேற்றிக்கிறான்னு பார்க்கலாம். பூமி கர்ப்போத கடலுக்குள்ள இருக்கு, அதை மீட்டு எடுக்கணும். அதே சமயத்துல தானும் நீதி ரசத்தை அனுபவிக்கணும். அதே சமயத்துல இந்த 4 குமாரர்கள் அருவவாதிகளா இருக்காங்க, அவங்களுக்கு பக்தியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த லீலைகள் மூலமா பக்தி வரணும். இந்த மாதிரி ஒரு காரியத்துல பகவான் பல பல காரியங்களை என்ன பண்றார், சாதிக்கிறார். சோ அப்ப பிரம்மா முதலான தேவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் மேல என்ன பண்றாங்க, மலர் மாழி பொழிந்தார்கள். ஓகே, பொருளுரை ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரர்கள் பரமபுருஷ பகவான் பூமியை எவ்வாறு நீரில் மிதக்க விட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பகவானின் பக்தர்களுக்கு இது ஒரு அதிசயமான செயல் அல்ல. பூமி மட்டுமல்ல, ஆனால் பல பல லட்சக்கணக்கான கோள்கள் காற்றில் மிதக்கின்றன. இந்த மிதக்கும் சக்தி பகவானால் அவைகளுக்கு வழங்கப்படுகிறது. இதைவிட முடிவான விளக்கம் இல்லை. ஜட உலகத்தவர் கோள்கள் மிதப்ப புவியீர்ப்பு விசையினால் என்று விளக்க முடியும். ஆனால் புவியீர்ப்பு விசை பரமபுருஷ பகவான் கட்டுப்பாட்டில் அல்லது வழிகாட்டுதலின் கீழ் இயங்குகிறது. பகவத்கீதையின் கூற்று பகவானின் ஆற்றலை உறுதிப்படுத்துகிறது. அதாவது ஜட உலக சட்டங்கள் அல்லது இயற்கை விதிகள், கதிரவன் மண்டலத்தின் வளர்ச்சி, காப்பு, உற்பத்தி, படிப்படியான வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் பின்னால் இறைவனின் வழிகாட்டுதல் இருக்கிறது. பிரம்மாவை தலைவராக கொண்ட தேவர்களால் மட்டுமே பகவானின் செயல்பாடுகளை போற்ற முடியும். அதனால் பகவான் அசாதாரணமான வீரத்தால் பூமியை நீரின் மேல் மட்டத்தில் வைத்ததும் அவர்கள் எல்லாம் கடந்த இந்த தத்துவ செயலை பாராட்டவும் வகையில் அவர் மீது மலர்களை பொழிந்தார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் 9வது அத்தியாயத்துல சொல்றார், மயா திக்ஷேன பிரகிருதிஹி சூயதேச்ச சராசரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு சொல்றார். நான் என்னுடைய பார்வையின் மூலமாகவே இந்த ஜட பிரபஞ்சத்தை இயக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். சோ இங்கேயும் என்ன பண்றார், தன்னுடைய பார்வையின் மூலமா அந்த பூமிக்கு மிதக்கிற சக்தியை கொடுத்து அந்த கர்ப்போதக கடல்ல மிதக்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கார். பராணுசக்தம் பனீயோபகல்பம் மகாகதம் காஞ்சன சித்ரதம் சம் மர்மான்ய பீஷ்ணம் பிரதுதத்தம் துருக்தைஹி பிரச்சண்ட மன்யுஹு ரஹசம்ஸ்தம் பபாஷே. மொழிபெயர்ப்பு. உடலில் நகைகளும் வளைகளும் அழகிய தங்கத்தினாலான போர்க்கவசமும் தரித்த அசுரன் பகவானை சிறந்த கதையுடன் பின்னால் இருந்து துரத்தினான். பகவான் அவனுடைய துளைக்கும் தீய சொற்களை பொறுத்து கொண்டார். ஆயினும் அவனுக்கு பதில் கூறி
அவருடைய பயங்கரமான கோபத்தை வெளிப்படுத்தினார். பொருளுரை விமலாதேவி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரன் பகவானை தீய வார்த்தைகளால் கேலி செய்த போதே பகவான் அசுரனை திருத்துவதற்காக உடனடியாக தண்டித்திருக்க முடியும். ஆனால் அவர் தேவர்களை மகிழ்விக்க அவனை பொறுத்து கொண்டார். அவர்கள் தங்கள் கடமையை செய்யும் பொழுது தீயவர்களை கண்டால் அச்சப்படாமல் இருக்கவும் பொறுத்து கொண்டார். ஆதலால் தேவர்களை காக்க எப்போதும் பகவான் இருக்கிறார் என தெரிந்து கொள்ளவும் தேவர்களின் பயத்தை போக்கவுமே முக்கியமாக அவரின் பொறுமை வெளிக்காட்டப்பட்டது. பகவானை குறித்த அசுரர்களின் கேலி பேச்சு நாய்களின் குறைப்பு போன்றதாகும். இறைவன் அது குறித்து கவனம் செலுத்தவில்லை. பூமியை நீரின் நடுவில் இருந்து வெளியில் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் அதை கவனிக்கவில்லை. ஜட உலக அசுரர்கள் எப்போதும் அதிக அளவில் பல வடிவங்களில் தங்கத்தை வைத்திருப்பார்கள் மற்றும் அதிக அளவில் தங்கம், உடல் வலிமை மற்றும் புகழ் இவை பரமபுருஷ பகவானின் கோபத்திலிருந்து தம்மை காக்கும் என்று நினைக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தங்கம் இருக்கக்கூடிய இடத்த பரிஷத் மகாராஜன் யாரு கொடுத்தார்? அதிக அளவு தங்கம் இருக்கக்கூடிய இடத்த தேவைக்கு அதிகமான எதுவும் நமக்கு தொல்லைதான். அதை பகவானுடைய சேவையில கொடுத்துடணும். ஸ்ரீ பகவான் உவாச்ச சத்யம் வயம்போ வனகோச்சரா மிருகா யுஷ்மத் விதான் மிருகயே ராமசிம்ஹான் ந மிருத்யு பானசக பிரதிமுக்தஸ்ய வீரா விகத்தனம் தவ விருக்னந்தி அபத்ர. பரமபுருஷ பகவான் கூறினார், உண்மையில் நாங்கள் காட்டில் குடியிருக்கும் உயிரினங்கள் உங்களைப் போல் நாங்கள் நாய்களை வேட்டையாடுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் வம்பு பேச்சை கேட்டு அஞ்ச மாட்டார். ஏனெனில் நீங்கள் மரண விதியினால் கட்டுண்டு இருக்கிறீர்கள். சோ பகவான் இப்ப பதிலுக்கு பேசுறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை போர்கள் நடந்துட்டு இருக்கு. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே மாதாஜி படிக்கிறேன். பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு நன்றிகள். பொருளுரை. அசுரர்களும் நாத்திகவாதிகளும் பரமபுருஷ பகவானை அவமதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பிறப்பு இறப்பின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை மறக்கிறார்கள். அவர்கள் பகவான் இருப்பதை கேலி செய்வதால் மட்டும் அல்லது அவருடைய விதியிலிருந்து வழுவாதான் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. வலுவாத இயற்கையை எதிர்பார்ப்பதனால் பிறப்பு இறப்பின் பிடியிலிருந்து விடுபடலாம் என்று நினைக்கிறார்கள். மனவாசகம் கடந்த பகவானின் இயற்கை தத்துவத்தை புரிந்து கொண்டால் ஒருவர் பகவானின் இருப்பிடமாகிய மோட்சத்தை அடையலாம் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அசுரர்களும் நாத்திகவாதிகளும் பகவானின் இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சிப்பது இல்லை. அதனால் அவர்கள் பிறப்பு இறப்பின் பிடியிலேயே தொடர்ந்து இருக்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நாஸ்திகவாதிகள் அவங்களுக்கு முன்னாடி மரணம் இருக்கிறத தெரியாம அவங்க யார கேள்வி பேசிட்டு இருக்காங்க? பகவான கேள்வி பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்றதுனாலயோ கடவுளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுனாலயோ அவங்கத்தான் அவங்களுடைய விதியை தேடிக்கிறாங்களே தவிர பகவானுக்கு அதனால ஒரு கஷ்டமும் கிடையாது. சோ போன பொருள் சொல்லியிருக்காரு, இது நாய்கள் குறைக்கிற மாதிரி. சோ நாய்கள் குறைக்கிறதுனால யாருக்கு என்ன ஒரு இது வந்துட போகுது இல்லையா? ஏதே பயம் ஞாசஹரா ரசோகசாம் கதக்ரியோ கதயாத்ராவிதாஸ்தே திஷ்டாமகேதாபி கதஞ்சிதாஜௌ ஸ்தேயம் த்வயாமோ பலினோத்பாத்ய வைரம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா கே மாதாஜி. ஆச்சாரிய சில பிரபுபாதாஜி உறுதியாக மொழிபெயர்ப்பு. உறுதியாக நாங்கள் ரசாதலத்தில் வாழ்பவர்களின் பாதுகாப்பை திருடிவிட்டோம் மற்றும் வெட்கமெல்லாம் இழந்து விட்டோம். உன்னுடைய பலம் பொருந்திய கதாயத்தினால் தாக்கப்பட்டாலும் கூட நான் சிறிது நேரம் இந்த நீரிலேயே தங்குவேன். ஏனென்றால் சக்தி வாய்ந்த எதிரியுடன் பகைமை உருவாக்கின பின்பு எனக்கு செல்ல வேறு இடம் இல்லை. பொருளுரை. பகவான் எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருப்பவர். ஆதலால் அவரை எந்த இடத்திலிருந்தும் விரட்ட இயலாது என்பதை அசுரர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அசுரர்கள் தங்கள் உடைமைகளை தங்களது நிலையான சொத்தாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எல்லாமே எதையுமே எந்த நேரத்திலும் அவர் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளும் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானவை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
சோ பகவான் சொல்ற, ஆமா எங்களுக்கு வெட்கமெல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னு நீ சொல்ற, பரவாயில்ல, உன்னுடைய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டா கூட நான் என்ன பண்ண போறேன், கொஞ்ச நேரம் என் தண்ணிலே இருக்க போறேன் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரே அறைதான். ஆக்ஷன் என்ன ஆச்சா, அவனுடைய கதை முடிஞ்சு போச்சு. சோ பிரபுபா சொல்ற, அசுரர்களுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தினுடைய உடைமைகள் எல்லாம் தனக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்கிறது தான் அசுரர்களுடைய குணம். பகவான் நினைச்சார் அப்படின்னாக்க ஒரு நிமிஷத்துல அதை எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சோ சங்கராச்சாரியார் சொல்றார் இல்லையா, மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷ கால சர்வம் அப்படின்னு சொல்றார். தன ஜன யௌவன கர்வம் எல்லாம் என்ன ஆகும், ஹரதி நிமேஷா, ஒரு நிமிஷத்துல பகவான் நினைச்சா எல்லாத்தையும் பறிச்சுக்குவார். மரணம் வரும்போது நாம என்ன பண்ண முடியாது, இல்ல இல்ல இப்ப நான் வரமாட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் வரேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஹரதி நிமேஷா, அந்த க்ஷணத்திலேயே அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு என்ன பண்ணணும், கிளம்பி போய்தான் ஆகணும். நம்ம வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் இருக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட நமக்கு விதிக்கப்பட்ட அந்த வாழ்நாள நம்மளால நீட்டிக்க முடியாது. அதனால இந்த எண்ணம், இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் அசுரத்தனமானது. இது பகவானுடையது, பகவானுடைய சேவைக்காக என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கார். நான் என்ன பண்ணணும், அதை பகவானுடைய சேவையில பயன்படுத்தணும். எதுவா இருந்தாலும் சரி, வீட்டுல 4 பேரை கூப்பிட்டு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல வைக்கிறது, அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, எந்த ஒரு விதத்திலேயாவது நம்ம வந்து பகவானுடைய சேவையில ஈடுபட்டது. நம்முடைய சக்தி, செல்வம், பேசக்கூடிய திறமை, நம்ம கிட்ட வேற ஏதாவது திறமைகள் இருந்தா அந்த திறமை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், பகவத் சேவையில நாம ஈடுபடுத்தணும். இப்ப ஜெகநாதர் வரப்போறார், தேர்ல உட்காந்து ஜம்முன்னு வரப்போறார். எல்லாருக்கும் ஏகப்பட்ட சேவைகள் இருக்கு. நாம போய் என்ன செய்யணும், அந்த சேவைகள்ல நாம போய் பங்கெடுக்கணும். ஜெகநாத தேரையாவது பிடிச்சு இழுக்கணும். ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி ஜெகநாத தேரை நம்ம வந்து இழுக்கணும். ரதாருடோ கச்சன் பதி மிலித பூதேவ பதலை பாடணும் இல்லையா. சோ ரதாருடோ கச்சன், பகவான் வரப்போறார், ரதத்துல ஏறி வரப்போறார். சோ அவருடைய ரதத்தை இழுக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். அந்த ரதம் அப்படிங்கிறது பகவானை இழுத்து நம்ம இதயத்துல வச்சுக்கிறது தான். ஜெகநாதருடைய தேரை இழுக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானை இழுத்து என்ன அர்த்தம், அவர் வந்து துவாரகையில இருந்து பிருந்தாவனத்துக்கு வர்றார். ஜெகநாத தேர் திருவிழாவுடைய அர்த்தமே துவாரகையில இருந்து அவர் பிருந்தாவனத்துக்கு கோபியர்களால இழுத்து வரப்படுறார். இந்த ரதத்தை இழுக்கிறவங்க எல்லாம் கோபியர்கள் இழுத்துட்டு வர்றாங்க. சோ அப்போ நம்மளுடைய இதயம் பிருந்தாவனமா இருந்து என்ன பண்ணணும், பகவானை இழுத்து கொண்டு நம்ம இதயத்துல வச்சுக்கணும். அதுதான் வந்து அர்த்தம், தேர் திருவிழாவுடைய அர்த்தம் வந்து அதுதான். அதனால ஜெகநாதருடைய இந்த ரத யாத்திரைக்கு நாமெல்லாம் தயாராகி பகவானை வந்து எந்த விதத்திலேயாவது நம்ம வந்து திருப்திப்படுத்தணும், அவருடைய சேவையில நாம ஈடுபடணும். ஸ்வம்பத்ரதானாம் கில யூதபாதிபோ கடஸ்வனோ ஸ்வஸ்தய ஆஸ்வனூஹ சம்ஸ்தாப்ய சாஸ்மான் பிரபுஜாஸ்ரு ஸ்வகானாம் யகஸ்வாம் பிரதிஜ்ஞாம் நாதி பிபத் யசப்யக. நீ பல காலாட்படை வீரர்களுக்கு தலைவனாக இருக்கலாம், இப்போது எங்களை தூக்கி எறிவதற்கு முயற்சியும் எடுக்கலாம். உன் முட்டாள்தனமான பேச்சை கேட்டுவிட்டு எங்களை கொல்வதன் மூலம் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களின் கவலையை துடைத்து விடு. ஒருவன் சிறுக்குடையவனாக இருக்கலாம், இருந்த போதிலும் அவன் தன் உறுதிமொழியை நிறைவேற்ற தவறினால் அவன் அவையில் அமர தகுதி இல்லாதவன் ஆகிறான். சோ அந்த வார்த்தைகள், நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாத்தல அப்படின்னாக்க நமக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்ற. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு அசுரன் பெரிய வீரனாகவோ பெரிய காலாட்படைக்கு தலைவனாகவோ இருக்கலாம், ஆனால் முழுமுதற் கடவுளின் முன்பு அவன் பலமற்றவனாகவும் இறப்பதற்கு உரியவனாகவும் ஆகிறான். அதனால் பகவான் தீயோனை தன்னை கொல்வதற்கான உறுதிமொழியை நிறைவேற்றும்படியும் அங்கிருந்து போகாமல் இருக்கவும் அறைகூவல் விடுத்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ பகவானும் சொல்றார், முடிஞ்சா என்ன வந்து தொட்டுப்பார், என்ன கொல்வதற்கு முயற்சித்துப்பார் அப்படின்னு சொல்றார். மைத்ரேய உவாச்ச சோதிஷிப்தோ பகவதா பிரலப்தஸ்ய தஸ்ச ருஷாபிருஷம் அஜஹாரோல்பனம் ரோதம் கிரீடமானோ ஹிராடிவ. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், பரமபுருஷ பகவானால் அறைகோல் விடப்பட்ட தீயவன்
கோபமும் கலக்கமும் மிக்கவனாய் சீண்டப்பட்ட நாகம் போல் கோபத்தால் துடித்தான். சோ அவனுடைய கோபம் என்ன ஆகுது? பல மடங்கு அதிகரிக்குது. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். நாகப்பாம்பு சாதாரண மனிதர்களுக்கு முன் கொடியது. ஆனால் அதனுடன் விளையாடக்கூடிய பாம்பாட்டியின் முன் அது விளையாடக்கூடிய பொருள். அதுபோல் ஒரு தீயவன் தன் இருப்பிடத்தின் மிகவும் வலிமை வாய்ந்தவனாகலாம். ஆனால் பகவானுக்கு முன் முக்கியத்துவம் இல்லாதவன். அசுரனாகிய இராவணன் தேவர்களின் முன் கொடியவன். ஆனால் பகவான் ராமச்சந்திரன் முன் அவன் நடுங்கி அவனுடைய இறைவனாகிய சிவனை வழிபட்டான். ஆயினும் பயனில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் நினைச்சா என்ன பண்ணலாம்? யார வேணா எந்த க்ஷணம் வேணா எப்படி வேணா தண்டிக்கலாம். ஆனாலும் பகவான் என்ன பண்றார்? தன்னுடைய பக்தர்களுக்கு கருணை காமிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கே இறங்கி வர. மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சராசரம்னு சொல்றவருக்காக அந்த தன்னுடைய பார்வையினாலேயே இந்த ஜட உலகத்தை இயக்குறவருக்கு இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அசுரனை பார்வையினால கொல்ல முடியாதா என்ன? பெரிய காரியமா பகவானுக்கு? அவர் நேரம் இந்த இந்த வானர வீரங்களை எல்லாம் இராணுவமா சேர்த்துக்கிட்டு பாலம் எல்லாம் கட்டி அவர் லங்கையை அடைஞ்சு அங்க போய் சண்டை போட்டு அதுல லக்ஷ்மணன் வேற மயக்கம் போட்டு விழுந்து இவ்வளவு ஒரு அழுது இத்தனை பிரச்சனைகளோட எல்லாம் பண்ணி ராவணனை கொல்லணும்னு அவசியம் இருக்கா என்ன? ஒரு கண் பார்வையினால பராசர சக்தி விவிதைவ சூயத்தை அப்படின்னு பார்த்தோம். அவருடைய சக்திகள் பல்வேறு விதங்கள்ல செயல்படக்கூடியது. அவர் படைச்ச உலகத்துல அவர் படைச்ச ஒரு சின்ன அசுரனை கொல்றதுக்காக அவர் இவ்வளவு பெரிய ஒரு காரியம் எல்லாம் செய்யணுமா அப்படின்னா எதுக்காக செய்யறார்? நாம அவருடைய புகழ பாடணும். ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர நதீரா ராமச்சந்திர ரகுராமா ராமச்சந்திர பரந்தாமா ராமச்சந்திர ரகுநாதா ராமச்சந்திர ஜெகநாத ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர தய சிந்து. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச கடைசி 2 வரி இதுதான். ராமச்சந்திர மம பந்து ராமச்சந்திர தய சிந்து. கிருஷ்ண சொல்றார் இல்லையா, சுகிருதம் சர்வபூதானா, நான் எல்லாருடைய நலம் விரும்பி நான் எல்லாருடைய உறவினன் நண்பன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுல சொல்றாங்க ராமச்சந்திர மம பந்து, நீங்க தான் என்னுடைய உறவினர். பகவானே நீங்க தான் என்னுடைய உறவினர். நீங்க தய சிந்து, நீங்க கருணை கடல், என்ன கைவிட்டுறாதீங்க. என்ன பண்ணுங்க, என்ன உங்களுடைய சேவையில ஈடுபடுத்துங்க. ரொம்ப சின்ன சின்ன கீர்த்தனங்கள், சின்ன சின்ன பஜன்ஸ், ஆனா ரொம்ப மனசு தொடக்கூடிய ஒரு பஜன்ஸ். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, மெமரைஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். எல்லாம் பகவானுடைய நாமங்கள் தான். சோ அதெல்லாம் நம்ம குட்டி குட்டியெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பாடிட்டே இருக்கலாம். சுஜன்னாமர்ஷிதக ஸ்வாசாத் மன்யு பிராலி ரசலிதேந்திரியக ஆசாத்திய தரசா தைத்யோ கதயான்ய ஹனந்தரீம். சின்ன மொழிபெயர்ப்பு. யார் படிக்கிறீங்க? எம் மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரன் வெகு கோபத்துடன் சீறிக்கொண்டு அவனது எல்லா புலன்களும் கோபத்தால் துடிக்க விரைவாக பகவானின் மேல் பாய்ந்து அவரை தன் சக்தியுள்ள கதையால் ஓர் அடி அடித்தான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இல்லையா, இரண்டாட்சன் கதையால பகவான் அடிச்சான் அப்படின்னாக்க பாக்குற தேவர்கள் எல்லாம் எப்படி கதி கலங்கி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கலாம். சோ பகவான அழகான வார்த்தைகளாலும் மலர்களாலும் துதிக்கப்பட வேண்டியவர் பகவான். இந்த மாதிரி கதையால அடிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பகவாம்ஸ்து கதா வேகம் விஸ்ருஷ்டம் ரிபுனோரசி அவஞ்சந்திரஸ் ஸ்ரீனோ யோகாரூட இவாந்தகம். தவம் நிறைவேறிய யோகி மரணத்திலிருந்து சாமர்த்தியமாக தப்பிப்பது போல் பகவான் தன் மார்பை குறிவைத்து எதிரியின் கதையிலிருந்து கடுமையாக வரவிருந்த அடியிலிருந்து விலகி எப்படியோ தப்பினார். ஜெய் ஜெய் ஜெய். பகவான் மேல என்ன படல, அந்த கதையினுடைய அடி அவர் மேல படல. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முழுமையான யோகி இயற்கை விதியால் தரப்பட்ட மரண அடியிலிருந்து வெளியில் வர இயலும் என்பது இங்கு தரப்பட்ட சான்றாகும். பகவானின் உன்னதமான உடலை சக்தி வாய்ந்த கதையால் அசுரன் அடித்தது பயனற்றது. ஏனெனில் யாராலும் அவருடைய வீரத்தை செயலால் மிஞ்ச இயலாது. யார் முன்னேறிய உன்னத ஆராய்ச்சியாளர்களோ அவர்கள் இயற்கை சட்டங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். மரண அடி கூட அவர்கள் மீது செயல்பட முடியாது. மேலோட்டமாக பார்த்தால் ஒரு யோகி மரணத்தால் தாக்கப்படலாம். ஆனால் பகவானின் கருணையால் பகவானின் தொண்டில் ஈடுபட்டு அத்தகைய தாக்குதல்களினின்றும் தப்பி வெளிவர முடியும். பகவான் தன்னுடைய தனிப்பட்ட ஆற்றலால் தனித்து விளங்குகிறார். அவருடைய கருணையால் அவர் பக்தர்களும் அவருக்கு தொண்டு செய்வதற்காக வாழ்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பக்தர்களுக்கு மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. அவங்க இந்த ஜட உலகத்தை விட்டு போனாலும் அவங்க நிலையான ஆன்மீக உலகத்தை அடைஞ்சு அங்க நித்தியமா பகவானுக்கு சேவை செய்யத்தான் போறாங்க. அதனால அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறதுனா கிடையவே கிடையாது. புனர்கதாம் சமாதாய ராமயந்தமபீக்ஷணசஹ அப்யதாவத் தரிக்ருத சம்ரம்பாத் தஷ்டதச்சதம். மொழிபெயர்ப்பு. நீங்க படிக்கிறீங்களா பிரபு? வைத்தியநாதன் பிரபு. கிருஷ்ண மாதாஜி படிக்கிற மாதிரி. பரமபுருஷ பகவான் இப்பொழுது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி அசுரனை சந்திக்க விரைந்தார். அசுரன் சீற்றத்தில் தன் உதட்டை கடித்துக் கொண்டு தன் கதையை தூக்கி கொண்டு மீண்டும் அதை வேகமா சுழற்றினான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சோ மகாபாரதம் படிச்சோம் அப்படின்னாக்க பயங்கரமா இருக்கும். ஒரே சண்டை தான், எப்ப பார்த்தாலும் சண்டை. இவங்க கை வெட்டிட்டாங்க, அவங்க வந்து இதை வெட்டிட்டாங்க, இங்க ரத்தமா ஓடிச்சு, இந்த மாதிரிதான் ஃபுல்லா இருக்கும். மகாபாரதம் படிக்கும்போது ஒரே யுத்தம், எப்ப பார்த்தாலும் யுத்தங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த யுத்தங்கள் எல்லாம் படிக்கும்போது என்ன நமக்கு நன்மை அப்படின்னா, கருணை என்ன அப்படின்னாக்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த தீய குணங்கள் எல்லாமே வந்து போயிடும். கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வந்து போயிடும். ஏன்னா பகவான் ஈடுபட்டிருக்க. நம்ம நினைக்கலாம் இது என்னது சாதாரணமா இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலாம் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா நம்மளுடைய தீய எண்ணங்கள் அசுர குணங்கள் எல்லாமே வந்து சிதைந்து போகும். ததச்ச கதயா ராதம் தக்ஷிணாஸ்யாம் ப்ரவி பிரபு அஜக்மே சதுதாம் சௌமிய கதயா கோவிதோ ஹனத். அது மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிறகு பகவான் அவருடைய கதையினால் பகவானின் வலப்புற பூர்வத்தில் அடித்தார். ஆனால் மேலான விதுரனே, அசுரன் சண்டையிடுவதில் நிபுணன் ஆகையால் அவன் தன் கதையின் பக்குவமான இயக்கத்தால் தன்னை காத்துக்கொண்டான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிறகு பகவான் அவருடைய கதையினால் பகைவனின் வலப்புறத்தில் அடித்தார். சோ இங்க பகைவன் வந்து ஹிரண்யாக்ஷன். சோ ஹிரண்யாக்ஷனை பகவான் அடிக்கிறார். அவனும் என்ன பண்றான்? தப்பிக்கிறான். ஓகே, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல நம்முடைய நேரமும் என்ன ஆயிடுச்சு? ஓடி போச்சு. இன்னும் யுத்தம் இருக்கு, முடியல, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. எஸ் மாதாஜி. மாதாஜி, நம்ம சங்கராச்சாரியாரைய மாயாவாதி சொல்றோம் மாதாஜி. அவரு பஜகோவிந்தம் எல்லாம் எப்படிதானே சொல்லியிருக்காரு மாதாஜி? ஆக்சுவலா சங்கராச்சாரியார் மாயாவதி கிடையாது. அவர் வந்து சிவபெருமானுடைய அம்சம். அவர் வந்து ஒரு காரணத்துக்காக மாயாவாத தத்துவத்தை வந்து போதிக்கிறார். ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த உருவவாதிகளுக்கும் அருவவாதிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த விவாதமானது பக்தியினுடைய ரசத்தை அதிகப்படுத்துவதற்காக இருக்கு. இப்போ அவங்க வந்து பகவானுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லவும், பக்தர்கள் இல்ல எங்க பகவானுக்கு இந்த மாதிரி அழகான உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு வேற எங்க டிபேட்ல நம்ம பண்றது இல்லையா? சோ அதனால ஒரு விதத்துல இது வந்து ரசத்தை கூட்டுறதுக்காக இருக்கு, அந்த சுவையை கூட்டுறதுக்காக இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர் வந்து பரம பக்தர். அவர் ஸ்தாபிதம் பண்ண சங்கர மடங்கள் 4லயும் அவர் வந்து பகவான் விஷ்ணுவை தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அவரை தான் வந்து வழிபடுறார். ஆனா அவருடைய அந்த போதனைகளை அவருக்கு பின்னாடி வந்தவங்க ஏத்துக்கல. சோ அதனால்தான் அவர் வந்து பாகவதத்துக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. பாகவதத்துக்கு மாயாவத விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால அவருக்கு எந்த வியாக்கியானமும் அவர் வந்து கொடுக்கல. சோ அவர் பக்தர் தான்.
ஆனா ஒரு காரணம், என்ன காரணம் அப்படின்னா, அந்த நாள்ல வந்து பௌத்த மதம் வந்து இந்தியால ரொம்ப தீவிரமா பரவி இருந்தது. அதை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கறதுனால, திரும்ப வேதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால, ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படி சொன்னா மக்கள் திரும்ப வந்து ஆஹா நாமளும் கடவுள் ஆகலாம் அப்படிங்கிற ஆசையில வந்து திரும்ப வேதங்களை ஏத்துப்பாங்க. புத்தர் வந்து ஒரு விதத்துல பிரபா சொல்ற நாஸ்திகவாதிகளையும் அவர் வந்து பகவானை ஏத்துக்க வச்சார் புத்தர். இன்னைக்குதான் வந்து காலம்புற மோகினி அவதாரம் படிச்சோம். பார்க்கடல் கடையும் போது பகவான் மோகினி மூர்த்தியா வந்து அசுரர்கள்ட்ட இருந்து இந்த அமிர்த கலசத்தை பறிக்கிறார் இல்லையா, அந்த பொருளுரையில பிரபா சொல்றார் புத்தர் மாதிரி தான் மோகினி மூர்த்தியும். புத்த அவதாரம் வந்து அசுரர் நாஸ்திகர்களையும் என்ன பண்ணார், அவர் பகவான் மேல நம்பிக்கை வர வச்சார். புத்தரை வழிபடுறாங்க இல்லையா, ஒரு விதமா பகவானை தானே வழிபடுறாங்க. 9வது அவதாரம் புத்தர், அவரை வழிபடுறாங்க. சோ அது மாதிரி அந்த புத்த மதத்தை திரும்ப விரட்டி வேதத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக சங்கராச்சாரியார் வந்தார். அவருடைய அவதார நோக்கம் வந்து அதுதான், திரும்ப வேதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான். புத்தருடைய அவதாரத்துக்குடைய காரணம் வந்து வேதம்ங்கிற பேர்ல மிருக பலிகளை செஞ்சு எல்லாருமே வந்து மிருக பலியில ஈடுபட்டாங்க. அதை தடுக்கிறதுக்காக புத்தரா வந்து பகவானே அவதரிச்சு வேதங்களே நிராகரிச்சார். புத்தர் வேதங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதங்களை நிராகரிச்சார். அதனால சங்கராச்சாரியாருடைய நோக்கம் திரும்ப அவர் வந்து வேதங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சோ அதனால அவர் வந்து ஒரு விதத்துல மாயாவாத கொள்கையை அவர் வந்து பிரச்சாரம் செய்தார். ஆனா அவர் மாயாவாதி கிடையாது. அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன மாதாஜி, அது என்ன மீனிங்? அகம் பிரம்மாஸ்மினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. உடல் என்னது, ஜடம் தானே. உடல் ஜடம் தானே, 5 விதமான ஜடப்பொருள்களால் ஆனது தானே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 விதமான ஜடப்பொருள்களால் ஆனது இந்த உடல். சோ அதுக்குள்ள இருக்கிற சூட்சமமான உடல், மனம், புத்தி, அகங்காரம், இதுவும் ஜடம் தானே. அப்ப உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா என்னது, ஆன்மீகமானது இல்லையா, பிரம்மம். அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் பிரம்மம். ஆனா பகவான் யாரு, பரபிரம்மம். நான் என்ன பிரம்மம் கிடையாது, பரபிரம்மம் கிடையாது. நான் குட்டி பிரம்மம், நான் குட்டி பிரம்மம். பகவான் யாரு, பரபிரம்மம். சோ அந்த வித்தியாசம் எப்பவுமே இருக்கு இல்லையா. அதுக்கு பிரபுபாதா என்ன உதாரணம் கொடுக்கிறார், யார் சொல்றீங்க? வெரி குட். நெருப்பு பொறி. அதுக்கப்புறம் கடல்ல ஒரு துளி தங்கத்துகள் இல்லையா. இந்த உதாரணங்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அந்த கிளிக்கூண்டு சொல்லுவாங்கல்ல மாதாஜி, தங்க கிளிக்கூண்டு உள்ள இருக்கு, தங்க கிளிக்கூண்டு சொல்லுவாங்கல்ல உள்ள கிளி ஆத்மா. அது வந்து உடல் இல்ல ஆத்மான்னு சொல்றதுக்காக நம்ம வந்து தங்க கூண்டு கிளியையும் சொல்லலாம். இந்த தங்க கூண்டு வந்து உடல், பாத்தீங்களா, உள்ள அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி நம்ம இதை பாதுகாக்கிறோம் இல்ல. உள்ளுக்கு இருக்கிற ஆத்மாவை பத்தி நம்ம கவலையப்பட மாட்டேங்கிறோம். ஆத்மாவுக்கு என்ன வேணும், ஆத்மாவுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, ஆத்மானா அது ஏதோன்னு நினைச்சுப்போம். நமக்கு என்ன தேவைங்கிறத பத்தி கவலைப்படாம இந்த உடலையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ராதாசேம் பிரபுவோட ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு பார்த்தேன். எனக்கு சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறது, யார் தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். வீட்டுல யாருமே இல்லை. ஒரு கேரி பேக் உதாரணம் சொல்றேன். கேரி பேக்ல குலாப் ஜாமுன் எடுத்துட்டு போறோம். அப்ப என்ன பண்றோம், அந்த கேரி பேக்ல குலாப் ஜாமுன் தூக்கிட்டு போய் குலாப் ஜாமுன் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு கேரி பேக் எங்க போகும், இல்லையா, நேர டஸ்ட்பின்ல தான் போடுவோம் கேரி பேக். அந்த மாதிரி குலாப் ஜாமுன் வந்து ஆத்மா. ஆத்மாவை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உடல் என்ன ஆகும், இல்லையா, இதை வந்து எரிக்கத்தான் போறாங்க. சோ எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. கேரி பேக்னு சொல்லிட்டாரு கடைசியில அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் மியர் கேரி பேக். இந்த ஆத்மாவை சுமந்து இருக்கிற ஒரு கேரி பேக் தான் இது. ஆத்மா வெளியில வந்துருச்சுன்னா தூக்கி குப்பையில போட போறோம். ஆனா இதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா. இந்த உடல் தானா அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து முக்கியத்துவம். ஆனா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றவங்க என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல, நான் வந்து சின்ன பிரம்மம், ஆனா பகவான் பரபிரம்மங்கிறத புரிஞ்சுக்காம அவங்க அகம் பிரம்மாஸ்மினா நான் பிரம்மம் ஆயிட்டேன், நானும் பகவானும் ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு அது ரொம்ப விளக்கமா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ பிரம்மம் தான், ஆனா நீ யாரு கிடையாது, பரபிரம்மம் கிடையாது. புரியுதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அஜாமிலோட சரிதம் வந்து எந்த கேண்டன்ல வருது? 6வது கேண்டம் மாதாஜி.
ஆறாவது கேட்டவா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சங்கராச்சாரியா அத்வைத கொள்கைக்கு விளக்கம் கொடுத்தது அதுன்னா இதான மாதாஜி அத்வைத கொள்கை? அத்வைத்தம்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு. அத்வைத்தம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். துவைத்தம்னா ரெண்டுன்னு அர்த்தம். அத்வைத்தம் இரண்டற்ற ஒன்று. துவைத்தம்னா ரெண்டு. சேர்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். துவைத்தம்னா ரெண்டு, அத்வைத்தம்னா இரண்டற்ற ஒன்று அப்படின்னு அர்த்தம். சங்கராச்சாரியா கிடையாது, ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுனால அத்வைத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம மத்வாச்சாரியார் துவைத்தம் சொன்னார் இல்லைங்க மாதாஜி, நாம அவங்களோட இதுல தானே வந்திருக்கோம். ஆமா, ஆனா நாம அத்வைத்தம் ஏத்துக்கிறது இல்ல. அச்சிந்த பேதம் அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அத என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் எலிவேட்டட் ஃபார்ம். ரெண்டும் வேற வேறன்னு சொல்றது ஒண்ணு. ஆனா அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னது? இருக்கும், ஒற்றுமையும் இருக்கும். அதுல பகவானும் நாமும் ரெண்டு பேரும் தனித்தனியானவர்கள். ஆனா நாம ரெண்டு பேரும் தன்மையில் ஒன்றுபட்டவர்கள். தன்மையில் ஒன்றானவர்கள், அளவில் வேறுபட்டவர்கள். பேத அபேத, பேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு. பேதம் அப்படின்னா வேறுபாடும் இருக்கு, அபேதம்னா ஒற்றுமையும் இருக்கு. துவைத்தம் சொல்லி நிறுத்துறதை விட நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியானவர்கள் அப்படிங்கறதோட அது முடிஞ்சிருது. ஆனா அச்சிந்திய பேத அபேத தத்துவம் எல்லா தத்துவங்களுக்கும் மேலானது. இதுக்கு மேல அல்டிமேட் தத்துவமே கிடையாது. அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்குதான் அந்த கடல் நீர். அந்த கடல் தண்ணில இருந்து நீங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வந்தா கூட அந்த கடல்ல என்ன உப்பு இருக்கோ அதே உப்போட தன்மை எதுலயும் இருக்கும். நீங்க கொண்டு வந்த அந்த இருக்கும். ஆனா அந்த ஒரு டம்ளர் தண்ணி கடல் ஆகுமா? கடல் ஆகாது. சோ தன்மையில ஒன்றுபட்டவர்கள், அளவுல வேறுபட்டவர்கள். புரியுதா? இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படிங்கிறது எல்லா தத்துவத்துக்கும் அல்டிமேட். வைஷ்ணவ சித்தாந்தங்கள் எல்லாத்துக்கும் அல்டிமேட் தத்துவம் வந்து இதுதான். சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. அவங்க வந்து தன்மையில் ஒன்றானவர்கள் சொல்றாங்க. ராமானுஜர் சொன்னதானே மாதாஜி விசிஷ்டாத்வைதம். ராமானுஜர் தானே மாதாஜி சொன்னாங்க. ஆமா. சோ அதனால அந்த உள்ளுக்குள்ள ஆழத்துக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கிறது எல்லாத்த விடவும் பூரணமான தத்துவம். நம்ம வந்து தன்மையில் ஒன்றுபட்டவர்கள், அளவில் வேறுபட்டவர்கள். அச்சிந்திய பேத அபேத தத்துவம் புரிஞ்சாதான் பாகவதமே புரியும். இல்லைன்னா பாகவதம் படிக்க முடியாது, பாகவதம் புரியாது. ரொம்ப கஷ்டம். பாகவதம் புரியறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. நிறைய படிச்சிட்டு இருக்கோம், அதனால ஒரு கேள்வி கேட்டு என்ன பண்ணிட்டீங்க, பிலாசபிக்கு போயிட்டோம். தேங்க்யூ மாதாஜி. வாஞ்சா கல்பத்தருபேஸ்ச கிருபா சிந்து பிரியேவச பக்தானாம் பாவனாம் அனந்த கோடி வைஷ்ணவ கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். Thank you. Hare Krishna. Thank you Mataji. Pranam Mataji. Hare Krishna. Thank you. Thank you. Thank you Mataji. Thank you. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Namaste Mataji. Namaskaram. Hare Krishna. Kende kodutuma. Hare Krishna. Hare Ram. Hare Ram. Ram Ram. Hare Hare. Enna Prabhu? Hare Krishna. ஒரு குட் நியூஸ். கும்பகோணம் யாத்ரா போறார். ரொம்ப கூட்டி போறார். ஓ சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் 5 days. கும்பகோணம் ஆகஸ்ட் 21st. ஆகஸ்ட்லயா? ஜெய் ஜெய் ஜெய். சோ நீங்க எல்லாம் கும்பகோணம் போனீங்கன்னா இங்க சாரகபாணி பெருமாள், ராமசாமி பெருமாள், சக்கரராஜ பெருமாள், உப்புளைப்பெண் பெருமாள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லுங்க. பிரபுஜி எல்லாருமே காட்டி விடுவார் மாதாஜி, எல்லா கோவிலுக்கும் ஆட்டிட்டு போவாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.